வணக்கம். அரசியல் அதிகாரத்தோட திரைக்கு பின்னால் நடக்கிற சில மிக முக்கியமான ஆனா நம்மள பலருக்கும் முழுமையா தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை அலச போறோம். இன்னைக்கு நாம ஒரு பவர்ஃபுல்லான அரசியல் பதவியை பத்தியும் அவங்க எப்படி ஒரு அரசாங்கத்தோட செயல்பாட்டையை தீர்மானிக்கிறாங்கங்கிறதையும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க இந்த சிக்கலான அரசியல் கட்டமைப்பை நாம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். செய்தி சேனல்களையும் நியூஸ் பேப்பர்களையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எந்த ஒரு முக்கியமான மசோதா அல்லது வாக்கெடுப்பு நடக்கும் போதோ சட்டமன்றத்திலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அரசியல் தலைவர்களோட பேட்டிகள்ல கூட அந்த வார்த்தை அடிக்கடி அடிபடும். அப்படி சமீப காலமா சட்டசபையில அதிகம் எதிரொலிக்கிற அந்த வார்த்தை என்னன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? அதுதான் நம்மளோட இன்றைய டாபிக். சரி, இப்போ நாம நேரடியா விஷயத்துக்கு வருவோம். அந்த வார்த்தை தாங்க கொறடா. இங்கிலீஷ்ல இவரை விப் அப்படின்னு சொல்வாங்க. கொறடாங்கிறது சும்மா பேரளவுக்கு இருக்கிற பதவி இல்லைங்க. நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றத்துல தன்னோட அரசியல் கட்சியோட ஒழுக்கத்தையும் செயல்பாடுகளையும் முழு கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற மிக முக்கியமான அதிகாரி இவர்தான். கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒன்னு சேர்த்து அவங்கள ஒரே நேர்கோட்டுல பயணிக்க வைக்கிற முழு பொறுப்பும் இவருடையதுதான். இந்த பேருக்கு பின்னால இருக்கிற ஹிஸ்டரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. ஏன் இவரை இங்கிலீஷ்ல விப், அதாவது தமிழ்ல கொறடா அல்லது சவுக்கோன்னு கூப்பிடுறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? பழங்காலத்துல வேட்டைக்கு போறவங்க தங்களோட வேட்டை நாய்களையோ இல்ல மத்த விலங்குகளையோ கண்ட்ரோல்ல வச்சுக்க ஒரு சவுக்க பயன்படுத்துவாங்க. அந்த சவுக்கு எப்படி விலங்குகளை சிதற விடாம ஒரே திசையில கொண்டு போகுதோ அதே லாஜிக் தான் அரசியல்லையும். அரசியல்வாதிகளையும் எம்எல்ஏக்களையும் சிதறாம கட்சி தலைமையோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க பயன்படுற ஒரு கருவியா, ஒரு அதிகாரியா இவர் செயல்படுறதாலதான் இந்த பேரே வந்துச்சு. எவ்வளவு பொருத்தமான ஒரு ஒப்பீடு பாத்தீங்களா? இவரோட வேலைய கண்முன் நிறுத்துற ஒரு நிஜமான காட்சி இதுதான். கட்சி கட்டுப்பாட்டை மீறாம உறுப்பினர்களை சவுக்கு போல சுழன்று வழி நடத்துது. ஒரு சவுக்கு எப்படி சுழன்று எல்லாரையும் தன் எல்லைக்குள்ள சுழன்றுகிட்டே இருப்பார். எந்த உறுப்பினரும் கட்சியோட கொள்கையை மீறாம பாத்துக்கிறது தான் இவரோட தலையாய கடமை. சரி, இப்போ பகுதி 1, 4 தூண்கள், கொறடாவின் முக்கிய கடமைகள். ஒரு கொறடாவோட பிரம்மாண்டமான அதிகாரம் எப்படி செயல்படுதுன்னு பாப்போம். இதுல முதல் தூண் ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அட்டெண்டன்ஸ். ஒரு சாதாரண நாள்ல சட்டமன்றத்துக்கு வர்றது வேற, ஆனா அரசாங்கத்தோட தலைவிதியே மாத்துற மாதிரியான முக்கியமான விவாதங்களோ வாக்கெடுப்போ நடக்கும்போது கட்சியில இருக்கிற யாரும் ஆப்சென்ட் ஆயிடக்கூடாது. எல்லா உறுப்பினர்களும் சபையில ஆஜராகி இருக்கணுங்கிறத 100% உறுதி பண்றதுதான் கொறடாவோட முதல் வேலை. 2வது கடமை ஆர்டர் போடுறது. சபைக்கு வந்த உறுப்பினர்கள் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் ஓட்டு போட முடியாது. ஒரு சட்ட மசோதா கொண்டு வரும்போது அதுக்கு ஆதரவா ஓட்டு போடணுமா இல்ல எதிராவா அப்படிங்கிற கட்சியோட ஃபைனல் முடிவை உறுப்பினர்களுக்கு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார் கொறடா. இதுக்கு பேர் தான் கொறடா உத்தரவு, அதாவது விப் ஆர்டர். இது ஒரு சாதாரண ரிக்வெஸ்ட் கிடையாதுங்க, இது கட்சியோட கட்டளை. இது ரொம்ப சிறப்பா விளக்குறது எதுன்னா கொறடாவோட கம்யூனிகேஷன் ஸ்கில் தாங்க. அவரு ஒரு 1-வே ரோட்ல போறதில்ல, ஒரு 2-வே பிரிட்ஜ் மாதிரி செயல்படுறார். ஒரு பக்கம் கட்சி தலைமையோட உத்தரவுகளை எம்எல்ஏகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். இன்னொரு பக்கம் ஒரு மசோதா பத்தியோ இல்ல ஒரு பிரச்சனை பத்தியோ உறுப்பினர்கள் என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கங்கிறத அப்படியே கொண்டு போய் தலைமைக்கு தெரிவிப்பார். தலைமையோட குரலா உறுப்பினர்கள் கிட்டயும் உறுப்பினர்களோட குரலா தலைமை கிட்டயும் ஒலிக்கிறது இவருதாங்க. இப்போ 4வது ரொம்ப சீரியஸான கடமைக்கு வருவோம். இதுதான் கொறடாவோட அதிகாரத்தோட உச்சம்னே சொல்லலாம். ஒருவேளை கொறடா உத்தரவை மீறி யாராவது மாத்தி ஓட்டு போட்டாலோ இல்ல தெரிஞ்சே முக்கியமான வாக்கெடுப்புக்கு வராம இருந்தாலோ என்ன நடக்கும்? ஸ்பாட்ல ஆக்ஷன் தான். அந்த உறுப்பினர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கட்சி தலைமைக்கு கொறடா ரிப்போர்ட் பண்ணிடுவார். இது ஏதோ வார்னிங் கொடுத்து விடுற விஷயம் இல்ல, இதோட விளைவுகள் ரொம்ப பெருசு. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கொறடா உத்தரவை மீறதுங்கிறது ஒரு எம்எல்ஏவோட அரசியல் வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வந்துடும். கொறடாவோட புகாரின் அடிப்படையில ஸ்பீக்கர் மூலமா சம்பந்தப்பட்ட உறுப்பினர் மேல கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியும். இதன் மூலமா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினரோட பதவியே நிரந்தரமா காலி பண்ண முடியும். கொறடாவோட உத்தரவுக்கு ஏன் இத்தனை எம்எல்ஏக்களும் அத்தனை பயந்து கட்டுப்பட்டு நடக்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. பகுதி 2, உள்ளூர் சூழல். தமிழக சட்டமன்றத்தில் கொறடா. நம்ம ஊர்ல இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போமா? இப்போ தமிழக சட்டமன்றத்துல ஒரு கொறடா மட்டும்தான் இருப்பாரான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. தேர்தல் ஆணையத்தால அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் தலா ஒரு கொறடா இருப்பாங்க. அவங்க தங்களோட கட்சி உறுப்பினர்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஆளுங்கட்சி கொறடாவுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் விஐபி அந்தஸ்து இருக்கு.
ஆளுங்கட்சியின் கொறடாவுக்கு அரசாங்கம் சார்பா அரசு அந்தஸ்து கொடுக்கறாங்க. அதாவது ஒரு அமைச்சருக்கு என்னென்ன சலுகைகள், கார் வசதி, ஆபீஸ்னு கிடைக்குமோ அது அத்தனையும் ஆளுங்கட்சி கொறடாவுக்கும் கிடைக்கும். இது அந்த பதவியோட முக்கியத்துவத்தை அரசாங்கம் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்குன்னு காட்டுது. சோ நாம இந்த விளக்கத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். கொறடாங்கிறவர் யாரு? ஒரு வேட்டைக்காரனோட சவுக்குல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு அரசாங்கத்தோட நிலைத்தன்மையே தீர்மானிக்கிற சக்தியா அவர் எப்படி உருவெடுத்திருக்காருங்கிறத பார்த்தோம். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. இனி வரும் காலங்கள்ல டிவில அடுத்தபடியா ஒரு முக்கியமான சட்டமன்ற வாக்கெடுப்பு நடக்கும்போது உங்களோட கவனம் எங்க இருக்கும்? ஓட்டு போடுற அரசியல்வாதிகளை கவனிப்பீங்களா? இல்ல திரைக்கு பின்னாலிருந்து அவங்கள சவுக்கு போல சுழன்று வழிநடத்துற அந்த கொறடாவை கவனிப்பீங்களா? கண்டிப்பா கொறடாவை தான் கவனிப்பீங்க நம்புறேன். தொடர்ந்து கற்றுக்கொள்வோம், தெளிவு பெறுவோம். நன்றி.